Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து எவ்ரி யூ எவ்ரி மீ டிராமால வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஜே பையன் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இவங்க மூணு பேர் பேசி இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றான், ஏண்டா அவன் வந்து இந்த நாட்டுல இருக்க மாட்டானா, இந்த நாட்டை விட்டு வேற எங்கேயே போறானா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்ல, என்னடா இது இந்த நாட்டை விட்டு போறானா, அதுக்குள்ளே நீ போய் பேசி லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணி ஏதாச்சும் நடக்கணும்ல அப்படின்னு ஜே சொல்லியிருக்கான். ஆனா விடுறா, இத்தனை வருஷம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் சில வருஷங்கள் தானே வெயிட் பண்ணிட்டா போச்சுன்னு இந்த ஃபர்ஸ்ட் போய் வந்து எப்படிலாம் பேசியிருக்கான். ஆனா யாருடா நீ எப்படிலாம் பேசியிருக்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உனக்கு என்ன ஆசையே இல்லையா என்ன அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, இருக்குடா என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு ஃபர்ஸ்ட் போய் வந்து ஏக்கமா கேட்கிறான். சரி உன்னாலே என்ன பண்ண முடியும், ஒரு வருஷம் தானே பொறுத்துக்கோ அப்படின்னு ஃப்ரெண்டு பையனால இப்போதைக்கு பண்ண முடிஞ்சது அட்வைஸ் மட்டும்தான். அந்த அட்வைஸ் மட்டும்தான் இவன் கொடுக்குறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வெங்க இருக்காம்ல, அவன் வேற கரெக்டா வந்துட்டான், போடா போ ஆள் வந்துட்டான் அவனை போய் கவனி அப்படின்னு இவங்க என்ன சேர்ந்து இப்ப ஜெய கலாய்க்க, ஜெயும் பாக்குறான், என்னங்க அடிக்கடி உன் கார் வந்து பஞ்சர் ஆகி கரெக்டா எங்க கராஜியே வருதுன்னு இவன் கேக்குறான். என்னப்பா பண்ண சொல்ற, என் காரை பாரு எவனாச்சும் மக்கர் பண்ணி விட்டுருந்தாங்க, ஆடா விடு, சரி உன்னை பார்க்க ரொம்ப எங்க இருக்கியே, உன் வயசு என்ன அப்படின்னு கேட்க, 20 அப்படின்னு ஜெய சொல்ல, என்னது 20ஆ, அப்ப நீ படிக்கதான் செய்யறியா, என்னப்பா இது உனக்கு அப்புறம் இப்ப வந்து செமஸ்டர் பிரேக் தானே கிடைச்சிருக்கும், எதுக்கு இங்க வந்து வேலை பாக்குற அப்படின்னு மென் கேட்க, எங்க என் அண்ணனுக்கு உதவியா நான் வந்து இங்க வந்து வேலை பாக்குறேன்னு இந்த பையன் சொல்றான். சரி செமஸ்டர் பிரேக்னா எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டியா, இங்கேதான் இருப்பியா அப்படின்னு மென் வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, போறோம் தான் இருக்கு, ஆனா அண்ணனுக்கு ஹெல்ப் பண்றது வந்து முக்கியம் இல்லையா, அதனாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு பையன் சொல்றான். சரி என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறிய, உனக்கு எப்படி, நீ எங்கேயும் டூருக்குலாம் போக மாட்டியா, எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டியா அப்படின்னு கேட்க, போவேன்னு நான் நிறைய இடத்துக்கு போவேன், என்ன நான் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாச்சா அதனால யாருமே பெருசாலாம் போக மாட்டேன்ப்பா, நான் ஒரு ஃபேமஸான ஸ்டார், எங்க போனாலும் தனியா தான் போவேன், தனியா சிங்கிளா தான் வருவேன்னு ஓவரா சீனை போட, டே 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 நடிக்காதடா அப்படின்னு ஜெய சொல்றான். எப்பா நான் எதுக்குப்பா நடிக்க போறேன், எனக்கு நிறைய இடத்த சுத்தி பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு என்னன்னு தெரியல இப்ப இந்த இடத்த சுத்தி பாக்குறதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த வெங் பையன் வந்து ஜெய்கிட்ட வந்து இப்படி ஃபிளட் பண்ற மாதிரி பேசுனா, எப்பா நீ என்னத்த பேசுறன்னு சரியா புரியல, ஆனா ஒண்ணு இந்த மாதிரி சப்பக்காரன்னு சொல்லி நம்மள வந்து வர தேவையில்லை, உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா எப்ப வேணும் வரலாம் அப்படின்னு ஜெய் பையன் வந்து பர்மிஷனா கொடுத்துட்டான். இதை கேட்டோடனே மென் பையனுக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பாரி பையன் இருக்காம்ல, அவன் உட்காந்து ரொம்ப தனியா ஃபீல் பண்ண, ஏன்டா தனியா ஃபீல் பண்ற, உனக்கு தான் அந்த பையனை பிடிச்சிருக்குல, அவங்கிட்ட போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணி நீ தான் சேர வேண்டியதானே, ஏன்டா அப்படிலாம் இருக்க அப்படின்னு தோன் பையன் வந்து மாத்தி மாத்தி என்னதான் கேட்டாலும் பையன் வந்து பெருசா எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணவே முடிக்கான். அமைதியா அவனே பார்த்து இருக்கான். அடுத்து பார்த்து இருந்தவனுக்கு வந்து என்ன தோணுச்சு தெரியல, டக்குன்னு ஃபர்ஸ்ட் இருக்காம்ல, ஃபர்ஸ்டோட வீட்டு முன்னாடி வந்து நிக்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த பாரி பையன் வந்து வீட்டுக்குள்ள போய் பரவாயில்ல வீடு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். போட்டோ எடுத்து முடிச்சவன் டக்குன்னு என்ன சொல்றானா, எப்பா நான் சுவிட்சர்லாந்து போறேன், டக்குன்னு டிக்கெட் போட சொல்லிட்டேன் அப்படி இவன் சொல்றான். எனது டக்குன்னு டிக்கெட் போட சொல்லிட்டியா, ஏன்டா இப்படி தூக்கி வாரி போடுற, ஏன் என் கூட இருக்க வந்து உனக்கு பிடிக்கலையா, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருந்தா. இந்த பாரி பையன் என்ன பண்றான்னா டக்குன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் போட்டோ எடுக்கிறதுல மும்முரமா இருக்கான். ஏன்டா நான் என்ன கேள்வி கேட்க என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்க, ஆனா போடா நீ இப்படி பண்றதால போட்டோவே ஸ்பாயில் ஆயிடுச்சு பாரு, இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு பாரி பையன் வந்து ரொம்ப கோவப்படுறான். என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பாரி பையன் வந்து கிளம்ப போக, இவனை விடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மனசே இல்லை. டக்குன்னு என்ன பண்றான்னா அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டான். அப்படியே ஹக் பண்ணதால பாரியாலையும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரெண்டு பேரும் ராத்திரியும் வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க என்னமோ சேர்ந்துட்டாங்க, ஆனா காலங்காத்தால எழுந்து பார்க்கும்போது பாரியை வந்து பக்கத்துல காணும், சொல்லிக்காம கொல்லிக்காம அவன் போயிட்டான். இதை நினைச்சு இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த வெங் பையன் இருக்கான்ல, வெங் பையன் அடிக்கடி கராஜி வந்துட்டே இருக்கான். இந்த தடவை கராஜி வரும்போது ஏகப்பட்ட சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்டா நீ இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு ஜெய் பையன் கேட்க, நீ தானப்பா அடிக்கடி வர சொன்ன, வரும்போது வெறுங்கையோட வர முடியுமா, அதுக்காக தான் பாத்தியா நீ உள்ளதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டே ஆகணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் உங்ககிட்ட வந்து ஃபிளட் பண்ணலாமா, நான் உங்ககிட்ட வந்து சைட் அடிக்கலாமா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே இந்த வெங் பையன் வந்து ஜெய் கிட்ட கேட்க, இதுக்கு இந்த ஜெய் பையனுக்கு வந்து என்ன பேசனே தெரியல. அவன் ஆயிடுச்சு போயிட்டான். ஏ போய் பாப்பா தப்பாலாம் எதுவும் நினைச்சுக்காதப்பா, நான் எதுவும் ரொம்ப ஹார்ஷியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், எல்லா விஷயமும் ஸ்லோவாவே பண்ணுவேன்னு இந்த பையன் சொல்ல, ஆனா இருடா சொல்றத முடிஞ்ச கேளுடா, யாருமே என்கிட்ட வந்து இப்படிலாம் கேட்டதில்ல, நீ திருத்துப்புன்னு வந்து இப்படி கேக்குறியா, அதான் எனக்கு வந்து ஷாக்கா இருக்குன்னு இந்த ஜெய் பையன் சொல்றான்.
அப்ப இந்த மென் பையன் கேட்ட கேள்விக்கு இந்த ஜே பையன் வந்து பாதி அளவுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரிதான் இவங்க லவ் ரூட் வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்கம்ல அவன் ரொம்ப தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் உங்களுக்கு, நேற்று ராத்திரி அப்படிலாம் பண்ணிடக்கூடாது, நான் பண்ண தப்பால்தான் இப்போ வந்து பாரி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானு இந்த பையன் இவனையும் பிளேம் பண்ணிக்கிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிருக்கான். இது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ஜெயின ரெண்டு பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹே நீ போய் பேசுறா அப்படின்னு ஜெய் சொல்ல, இல்ல என்னால பேச முடியாது, நீ தானே அவனோட தம்பி, நீ போய் பேசு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். இவங்க ரெண்டும் மாத்தி நீ போய் பேச ஏப்பா நீங்க யாரும் பேசுறேன்னா நானே போய் பேசுறேன்னு மென் பையன் இருக்காம்ல அவன் போய் பேசுறான். அவனுக்கும் இங்க நடந்த கதையெல்லாம் அரசலம் பரசலமா தெரியதான் செய்யும். எப்பா நீ தான் அந்த பையனை வந்து ரொம்ப ஃபீல் பண்றீல, போய் பேச வேண்டியதானே அப்படின்னு மென் சொல்ல, இல்ல தப்பு ஏன் மேல, நான் போய் எப்படி பேசுறது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து சின்ன பிள்ளைத்தனமா திருப்பி இதே சொல்ல, ஏன்டா திருப்பி இதே சொல்லி உசுர வாங்கிட்டு இருக்க, இப்போ உன் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னு வையன் ஸ்ட்ரைட்டா அவங்கிட்ட போய் மூஞ்சிக்கு நேரம் பேசுவேன், என்ன மிஸ்டேக்கு எதனால என்கிட்ட பேசுறேன்னு மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவேன்டா, நீ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பேசாம இருந்தேன்னு வையன் கடைசி வரைக்கும் பிரச்சனை வந்து அப்படியே நீண்டுட்டு போய்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து என்ன தெரியுமா, ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசுறது மட்டும்தான். நீ போய் அவன்கிட்ட போய் பேசு, எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த மென் பையன் வந்து ஏகப்பட்ட அட்வைஸ் மோட்டிவேஷன்லாம் அள்ளி தெளிக்க, இதை கேட்டோடனே இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து தனி ஒரு உத்தேசமா வந்துருச்சு. இருப்பா நான் இப்ப கால் பண்றேன் அப்படி இந்த பையன் கால் பண்றான். ஆனா இவன் கால் பண்ணது பிரயோஜனமே இல்ல. பாரி பையன் வந்து கால் அட்டன் பண்ணவே முடிக்கான். சரி வீட்டுக்கு போய் பாத்துடலான்ட்டு வீட்டுக்கு போய் பார்க்க வீடு என்னன்னா சேல்ஸுக்கு போட்டிருக்கு. இவன் எங்கதான் போயிட்டான்னு இந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் தோணு பாரின்னு ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிருக்காங்க. போகும்போது இந்த பாரி பையன் பார்க்கணுமே அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். இவனுக்கும் ஃபர்ஸ்ட் விட்டு பிரிய இருக்கு மனசு இல்ல, இருந்தாலும் இவன் வந்து எதுக்கு பிரியான்னு அந்த விஷயமும் போக போது அவங்களுக்கு புரியும். இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் பையனுக்கா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அவனை தான் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல, என்கிட்ட சொல்லிக்காம கொள்ளிக்காம போயிட்டான், நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரூம் கதவை மூடவே தான், ரூம் கதவை திறக்கவே மாட்டிக்கான், சாப்பிட கூட வெளியேற முடிக்கான், ஒரே அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே தம்பியே ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா அப்படி ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணியிருக்க, அவன் தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான்ல எங்க இருந்தாலும் உன்னை பார்க்க வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான்ல, தயவு செய்துடா சாப்பாடை வெளியே வச்சிருக்கேன் அதையாச்சும் வந்து சாப்பிடேன்டா அப்படின்னு ஜே பை வந்து என்னதான் பேசினாலும் ஃபர்ஸ்ட் பையன் வந்து மனசு மாறவே மாட்டிக்கான், ஒரே அழுதுகிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பாரி பையன் இருக்கான்ல அவன் அதுக்கு மேல ஓவரா ஃபீல் பண்ணி இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் கூட எடுத்த போட்டோன்னு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதுடா, உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு, ஃபீல் பண்ணாதுன்னு தோன் பையன் தான் இந்த பாரியை வந்து ஹக் பண்ணி கொஞ்சம் சமாதானப்படுத்தி இருக்கான். பாரிக்கு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அதனாலதான் இவன் ஃபர்ஸ்ட்டை விட்டு பிரிஞ்சே வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்க்க இந்த ஃபர்ஸ்ட் பையனை தான் காட்டுறாங்க. அப்படியே நாட்களும் ஓடிட்டே இருக்கு. இந்த பாரி பையன் பிரிஞ்சு போனவன் தான் இன்னும் ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் அவன் திரும்பி வருவான்னு அவன் கேட்டாம்ல காரு, அந்த காரை வந்து புதுசா அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். காரையும் அழகா ரெடி பண்ணி முடிச்சிட்டான்ப்பா. ரெடி பண்ணி முடிச்ச காரை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து பாரி கிட்ட காட்டியானா அப்படின்னு என்ன பண்றான்னா, பாரியோட அம்மா அப்பா சமாதி இருக்குல்ல அந்த சமாதிக்கு எப்படியும் பாரி பையன் வந்தே தான் தீருவான். அவன்கிட்ட இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பா பேசியே தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பையன் வந்து வெயிட் பண்ணி இருக்கான். ஆனா இந்த தடவை வர்றது வந்து யார் தெரியுமா, பாரியெல்லாம் வரல, தோன் இருக்காம்ல தோன் மட்டும் தான் வர்றான். ஏ தோன் என்னடா நீ மட்டும் வந்திருக்க, பாரு என்ன ஆளே காணோம், சொல்லடா சொல்லு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டா தோனுக்கு கண்ணு கலங்குது. கலங்கிக்கிட்டே என்ன பண்றானா, அந்த சமாதிக்கு வைக்க வேண்டிய எல்லா பொருளையும் எடுத்து வைக்க இவன் யாருக்கு இப்படி கலங்கிட்டே வைக்கிறான்னு இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் பையனும் பார்க்க அங்க செத்து போய் சமாதியா இருக்காது பாரு, அவன் செத்துட்டானா அப்படின்னு இப்போதான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஷாக்கா இருக்கு. இப்போ நமக்கு வந்து அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு தோன் வந்து கேட்டுருவோம்ல, ஏன்டா அவனை ஏத்துக்க மாட்டீங்க, ஏன் ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு என்னதான் தோன் கேட்டாலும், ப்ளீஸ்டா என்னை செல்ஃபிஷா யோசிக்க வைக்காத, எனக்கு தான் எவ்வளவு பெரிய வியாதி இருக்கு, இந்த மாதிரி ஒரு வியாதி வச்சுட்டு என்னால எப்போ அவங்க வந்து நல்லா வாழ முடியும், அவங்கிட்ட சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே அவங்கிட்ட இருந்து எடுத்துக்க சொல்றியா, என்னால அந்த மாதிரி செல்ஃபிஷா நடக்க முடியாது அப்படின்னு பாரு என்னதான் சொன்னாலும், ஏன்டா ஊர் உலகத்துல அவவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க, எவ்வளவோ விஷயத்துல வந்து செல்ஃபிஷா இருக்காங்க, ஏன் நீ இந்த விஷயத்துல வந்து செல்ஃபிஷா இருந்தாதான் என்னவா அப்படின்னு தோன் வந்து கேட்க, என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுடா, பரவாயில்ல எனக்காக என்னை நேசிக்கிற ஒரு ஆள் இருக்காம்ல அதை நினைக்கும் போதே எனக்கு ஹாப்பியா இருக்கு, இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும்டா, இது மட்டுமே போதும், இந்த ஒரு சந்தோஷத்தோட நான் என்னோட உயிரோட தயாரா இருக்கேன் அப்படி இந்த பையன் பேசுறான். ஆக்சுவலா இந்த பாரி பையன் இருக்காம்ல
பாரிக்கு கேன்சர் இருக்குப்பா, அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சாக போறான், அவன் சோகத்தெல்லாம் மறைச்சிட்டு தான் எல்லார்கிட்டயும் வந்து நல்லா சிரிச்சு பேசியிருக்கான். இதனாலதான் இந்த பாரி பையன் வந்து அன்னைக்கு கூட கிளாஸ் வந்து கீழே போட்டிருப்போம்ல, இவனுக்கு கை நடுக்கும், அந்த கை நடுக்கத்தாலதான் அன்னைக்கு கிளாஸை கீழே போட்டிருப்பான். இந்த மாதிரி ஏகப்பட்ட தடவை வந்து பாரி பையன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். அவனுக்கு நிலைமை வந்து ரொம்ப சிவியரா முத்தி போச்சு. அதனாலதான் இவன் வந்து இறந்து போனா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இப்ப தோன் சொல்ல, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு எப்படி வலிக்கும், அவன் கதறி அழுகுறான். டேய் கடைசியா அவன் வந்து உங்ககிட்ட வந்து இந்த பாக்ஸை கொடுத்துட்டு போக சொன்னான்னு இந்த பாக்ஸை வந்து தோன் வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட கொடுக்க, அப்படியே அந்த பாக்ஸ்ல வந்து என்னதான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல அவனும் ஓபன் பண்ணி பாக்குறான். இவனுக்காக ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் பாரி. அந்த ரெக்கார்டர் வீடியோ தான் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டு பாக்குறான். அந்த ரெக்கார்டர் வீடியோ வந்து ஆன் பண்ணி பார்க்க அதுல பாரி தான் பேசுறான். சாரிடா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாரி கேட்டுக்கிறேன், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன் எப்படியாச்சும் இந்த உலகத்துல வந்து எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன்னு. ஆனா இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா நான் வந்து உன் பக்கத்துல இருக்க மாட்டேன், இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு வியாதி இருக்கா, அந்த வியாதி வந்தவங்க உயிரோட பொழைச்சத சரித்திரமே இல்லை. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா, உங்கள்கிட்ட இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் அழகா கேப்சர் பண்ணி போட்டோவா எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அந்த நாள் ராத்திரியும் கூட வந்தேன். ஆனா அந்த நாள் ராத்திரி வந்து நீ என்ன போட்டோவே எடுக்கல, அதனால நான் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட பாரு ஏகப்பட்ட போட்டோ இருக்கு. ஆனா ஆனா அப்படின்னு பேசிட்டு அதை பேசும்போதே இந்த பாரியோட கண்ணை பார்க்கணுமே, கண்ணெல்லாம் கலங்குது. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் போயிருக்கோம்ல, அவனுக்கு அதுக்கு மேல கலங்குது. ஏண்டா உங்ககிட்ட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என்னால மறக்கவே முடியாது தெரியுமா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ அவளை அழகா மாத்துன. என்னை இந்த அளவுக்கு யாருமே நேசிச்சது இல்ல. நீ அந்த அளவுக்கு அன்பை வந்து என்கிட்ட வந்து கொட்டி கொடுத்த, எதையுமே எதிர்பார்க்காம என்கிட்ட வந்து லவ் செலுத்தின. ஆனா என்னால உன் பக்கத்துல இருந்து எதுவுமே திருப்பி செய்ய முடியாம போயிடுச்சு. அதனாலதான்டா எனக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. இன்னொரு ஜென்மம் மட்டும் இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூட தான்டா இருப்பேன். ஆனா இந்த ஜென்மத்துல என்னால உன் கூட வாழ முடியலன்னு அதை நினைச்சு இந்த பாரி பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். சே, இந்த சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுப்பா. ஏன்னா கடைசியில எப்படியாச்சும் 2 பேர் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா கடைசியில பாருங்க, டேரக்டர் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து தூக்கி கொண்டு வந்து சொல்லிட்டாரு. என்ன பண்ண, இதை பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து அதுக்கு மேல ஓவரா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்படியே பாருங்க வருஷங்களே உருண்டோடுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து பாரியை பாக்குறதுக்காகவே அந்த சமாதிக்கு வருவான். ஆனா இந்த தடவை பாரி தான் இறந்து போயிட்டோம்ல, அவனுக்காக அவனுக்கு பிடிச்ச ஃபிளவர்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு வானத்தை பார்த்து, உனதான் வானம் ரொம்ப பிடிக்கல, உனக்காக தான் இந்த பூக்கள்லாம் நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து வானத்தை பாக்குறான். இந்த ஒரு சேடான எண்டிங்கோட இந்த டிராமா வந்து முடியுது. இந்த டிராமா வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல வந்து வேற கதை வந்து உங்களுக்காக காத்திருக்கு. அதனால நீங்க பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.